இன்னைக்கு ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு முக்கியமான நாள். ரிசர்ச் ஹப் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியை இனாகிரேட் பண்ணியிருக்கோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டினது. நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் லான்ச் பண்ணணும்னு இருந்தோம். அதுக்கு ஒரு அருமையான சீஃப் கெஸ்ட் வந்து இன்னைக்கு உமாராணி மேம் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி, டைரக்டர் ரிசர்ச். இன்னைக்கு அவங்க தான் அதை லான்ச் பண்ணாங்க. ரிசர்ச் ஹப்பில் எங்களுக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இப்போயே ஆன்கோயிங்கில் இருக்குது. ஐசிஎம்ஆர், டிஆர்டிஓ, ஏஆர்என்டிபி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச், ஐஐடி கவுஹாத்தி, இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த ரிசர்ச் ஹப் ஃபெசிலிட்டியில் நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 25 crore ஒருத்துள்ள ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், அட்டல் இன்குபேஷன் சென்டரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்குபேட்டர் இன் இந்தியா. நியர்லி ஒரு 20 crore ப்ராஜெக்ட் வந்து அட்டல் இன்குபேஷன்ஸ்லேயே இருக்குது. இந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டி மூலமாக நிறையா ரிசர்ச் ஃபைண்டிங்ஸும் நிறையா பப்ளிகேஷனும் நிறையா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டும் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த ரிசர்ச் ஹப் மூலமாக 10 ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரிசர்ச் ஹப் கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே நிறைய பேட்டன்ட் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குது. இந்த 2 வருஷத்தில் இந்த ரிசர்ச் ஹப்புக்காக ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேட்டன் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து. ஸோ இந்த ரிசர்ச் ஹப்போட எக்கோ சிஸ்டம் நம்ம கேம்பஸில் இன்னும் நிறையா ஃபைண்டிங்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ. இன்றைக்கி வந்து இங்கே ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸில் ஒரு ரிசர்ச் ஹப்பை இனாக்ரேட் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்ருந்தாங்க. எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்குது. ஏன்னா நான் இந்த கேம்பஸ்க்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். வந்து பார்க்கும்போது இங்கே உள்ள ஃபேக்கல்ட்டி எல்லாமே ஒரு மோட்டிவேட்டடாக ஒரு என்தூசியாஸ்டிக்காக ஒர்க் பண்ணுறதை பார்க்கும்போதே இங்கே உள்ள என்விரான்மெண்ட் எனக்கு தெரியுது, நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியுது. ரெண்டாவது, இவங்க ஒரே கேம்பஸ்க்குள்ளார நிறைய இண்டஸ்ட்ரீஸும் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இவங்க இதுவரையும் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் ரெக்கக்னேஷன் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் புதுசாக நாங்கள் நிறைய ரிசர்ச்சை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ரீசெண்டாக நல்ல இன்ஸ்டிடியூட்ஸ் அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங்கை வச்சு, என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் 200க்குள்ளார இருந்தாலும் இல்லை அவங்க மொத்தம் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸில் 2/3 ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் அக்ரெடிட்டேஷன், என்பிஏ அக்ரெடிட்டேஷன் வாங்கியிருந்தால் அதுக்கு வந்து நம்ம ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ரெக்கக்னேஷன் கொடுக்கலான்னு புதுசாக ஒரு இது கொண்டு வந்திருந்தோம். அதில் வந்து இப்போ ஒரு 20 இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டிடியூட் ரெக்கக்னேஷன் வாங்கியிருக்காங்க. இப்போ ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் மோஸ்ட்லி இந்த இன்ஸ்டியூட் ரெக்கக்னிஷன் கிடைச்சிரும். இட் இஸ் ஆல்ரெடி அப்ரூவ்ட் அண்ட் நாங்கள் இந்த ஆர்டர்ஸ் மட்டும் இன்னும் அனுப்பாமல் இருக்கோம். மோஸ்ட்லி அவங்களுக்கு அது கிடைச்சிரும். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே உள்ள யாரெல்லாம் எலிஜிபிள் சூப்பர்வைசர்ஸாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கைட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரிசர்ச் என்விரான்மெண்ட் இங்கே வந்து இம்ப்ரூவ் ஆகுன்றதை எதிர்பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.